பசுமையான காட்டில் ஒரு அமைதியான இடத்திலிருந்த மரத்தில் தேனீக்கள் தேன் கூட்டை கட்டின. ராணி தேனீயுடன் மீண்டும் தேனை சேகரிக்க சென்றன. குளவிகள் கூட்டம் ஒன்று தேன் கூட்டை கண்டு சந்தோஷமாயின. இன்று நமக்கு நல்ல விருந்துதான் என அருகில் சென்றது. பூந்தோட்டத்தில் தேனை சேகரித்த தேனீக்கள் தங்கள் கூட்டை நோக்கி பறந்தன. தங்கள் கூட்டை நெருங்கும் பொழுது அங்கே குளவிகள் தங்கள் கூட்டில் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டன. எங்கள் கூட்டில் யார் நீங்கள்? இங்கிருந்து உடனே போய்விடுங்கள். எங்கள் கூட இது, நாங்க தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சோம். இருவரும் ஒருவருக்கொருவர் சப்தமாக சண்டையிட, சப்தத்தை கேட்ட பட்டாம்பூச்சிகளும் எறும்புகளும் பயந்தோடின. வாக்குவாதம் முற்றி ஒரு யுத்தமே வந்துவிடும் போலே தெரிந்தது. இதை கண்ட ராணி தேனி, சண்டை வேண்டாம், பொறுமையாக இருங்கள், நமக்குள் பிரச்சை வேண்டாம் என ராணி தேனி சொன்னவுடன் தேனீக்கள் அமைதியாயின. Queen Bee, it is our honey, I challenge you. I will meet you in the court. உங்களை நானும் கோர்ட்டில் சந்திக்கிறேன். அங்கே இந்த தேன் கூடு எங்களுடையது என நிரூபிப்பேன். குளவியின் குரலில் இருந்த உறுதியைக் கண்டு அரண்டு போனது ராணி தேனி. இருவரும் நீதிமன்றத்தை அணுகினர். விலங்குகளும் பறவைகளும் கேஸ் ட்ரையல் எப்படி நடக்கிறது என வேடிக்கை பார்க்க வந்து அமர்ந்திருந்தன. மறுநாள் வந்தது. நீதிமன்றத்திற்கு வந்த நீதிபதி, ஆர்டர் இன் த வுட்ஸ். ஹூ பிரிங்ஸ் த கேஸ் டுடே? வாட் இஸ் த கேஸ்? கேஸ் பைலை படித்த நீதிபதி விவாதம் தொடங்கலாம் என்று சொல்ல, அட்வொகேட் ஓநாய் குழவிகளின் சார்பாக வாதிட, அட்வொகேட் முயலோ தேனீக்கள் சார்பாக வாதிட, சாட்சிகளாக எறும்பும் பட்டுப்பூச்சியும் சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டன. கணம் நீதிபதி அவர்களே, அந்த தேன்கூட்டின் அருகே பூச்சிகள் பறந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். அவர்களின் உடம்பில் மஞ்சளும் கருப்புமாக வரி வரியாக கோடுகள் இருந்தன. அதை கேட்ட குளவிகளின் லாயர், Aha, black and yellow, that's my client. Case closed. அதே கலர் கோடுகள் என் கட்சிக்காரருக்கும் சொந்தமானது. Not enough proof. Court is adjourned for 6 weeks. 6 வாரங்கள் கடந்தன. கோர்ட் ரூம் நிரம்பியது. அப்போது வந்த ராணி தேனி, கணம் நீதிபதி அவர்களே, இனியும் நீங்கள் தீர்ப்பை ஒத்திவைத்தால் தேன் கெட்டுவிடும், யாருக்கும் பயன்படாது. உண்மைதான். யார் தேனை சேகரித்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டாமா? கொஞ்ச நேரம் யோசித்த நீதிபதி, நீங்கள் ஆளுக்கு ஒரு மரக்கிளையில் ஒரு தேன் கூட்டை கட்டுங்கள். எல்லோரும் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த மரத்தை அடைந்தனர். தேனீக்களோ விரைவில் கூட்டை கட்டி முடிக்க, கூட்டை கட்டத் தெரியாத குளவிகள் சும்மா மரத்தை சுற்றி வந்தன. இந்த காட்சியை நேரில் கண்ட நீதிபதி, கேஸ் இஸ் க்ளோஸ்ட். The honey belongs to the bees. Only those who can build it own it. Hello, if you like it, please subscribe. புதிய கதைகள் உங்களை வந்தடைய பெல் பட்டனை அழுத்துங்கள். Thanks for your subscription, likes, comments, and share. Thank you for watching Surya eHub.